யாரு இந்தியா ஆதரிக்குதா? இந்தியா அது 30ஆம் தேதி தான் தெரியும். இல்ல அது நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல ஏன் சொல்றீங்க? இவன் நண்பர் முன்னாடியே சொல்லலாமே. நான் என்ன கேக்குறேன்னா இது இல்ல ஒரு ஊத்தி நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்தியா ஸ்டடி பண்ணா சொல்லுங்க. என்ன வாட் should be the இல்ல சார் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறது நான் கேக்குறேன். நீங்க இலங்கையில இருக்கக்கூடியவர்களை விட்டுருங்க. அது அண்டை நாடு, அது மற்ற நாட்டுடைய பிரச்சனைன்னு கூட வச்சுக்கங்க. தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த இந்தியாவிற்கு உட்பட்ட இந்திய தேசத்திற்கு உட்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் ஏகோபித்த முடிவோடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானத்தை உங்கள் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவரும் வரவேற்கிறார். நான் கேட்கிறேன், இதுக்காவது இந்திய பிரதமர் பதில் சொல்லணும்ல. எஸ், நீங்க சொன்னதை நாங்க கன்சிடர் பண்றோம், இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லலாம் இல்லையா? ஒரே ஒரு விஷயம், அதோட நீங்க சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்லணும். இன்னைக்கு தமிழக அசெம்பிளியில் போட்ட அந்த ரெசல்யூஷனை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று சொன்னது நம்முடைய தமிழ்நாடு மாநில தலைவர். ஒண்ணு. இரண்டாவதாக இன்னொரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள், அதாவது தமிழக உணர்வுகளை நாங்கள் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. மத்திய அரசுனா யார் சார்? நீங்க தானே சார்? ஆமா சார், நாங்களே வேற யாரோ சொல்ற மாதிரி. நான் நிறைவு கருத்து ஒரே வரல நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி என்பது, மத்திய அரசு, இந்திய அரசு இவர்களோடு கைகுலுக்கியதை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் அதுக்கான நேரம் இல்லை. இந்த தீர்மானத்தை நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று நாங்களும் கோருவோம் என்று இந்தியா சொன்னால் அது ஒரு விதமான சமீட்சை. மற்ற நாடுகளும் அதை நோக்கி நகரக்கூடும். அதற்கு ஏன் மறுக்கிறது? அதை மறுக்கிறது நீங்க தயவுசெய்து நீங்களா வந்து முடி கட்டிடாதீங்க. 30ஆம் தேதி அன்னைக்கு பேச போகின்றார்கள். அது எப்படி இருக்கின்றது நம்மால அப்படி வந்தாலும் கூட இன்னைக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு ஸ்ரீலங்கா அதை இக்னோர் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா ரோம் ட்ரீட் நான் கையெழுத்து போடல. ஸ்ரீலங்கா ஷுவர், ஸ்ரீலங்கா வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது நாட்டு கருத்து கிடையாது. நம்ம நிறைவு கருத்து ரஷ்யாவும் சீனாவும் நிறுத்த போறாங்க. நடக்குமோ அதுதான் நம்ம பேசணும். நான் நிறைவு கருத்தை நோக்கி நகர்றேன். அவருடைய கருத்தை கேட்டு நான் உங்ககிட்ட வரேன். திரு முராரி, நிறைவு கருத்துல இந்த நோ ஃபயர் ஜோனை பத்தி குறிப்பிடுகிறார்கள். நீங்க அது நான் திருப்பி கேட்கிறேன். நோ ஃபயர் ஜோன்ல இருந்தவர்களும் இங்கே வந்து போர் நடைபெறாது, இங்கே நாங்கள் குண்டுகளை போட மாட்டோம்னு சொல்லி அந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்ட மக்களின் மீதும் அரசு தாக்குதலை நடத்தியது அப்படிங்கிறது இந்த அறிக்கை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா சுருக்கமாக? ஏர் ரைட்லேருந்து வந்து வேறவே தேர் இஸ் ரெசிஸ்டன்ஸ் தேல் பி ஷெல்லிங். அப்ப ஏன் அரசு ஒரு நோ ஃபயர் ஜோன் ஒரு இடத்தை சொல்லி அதை நோக்கி மக்கள் அழைக்கணும்? பின்னாடி எல்டிடி கூடவே இருந்திருக்காங்க, அவங்க ஃபயர் பண்ணியிருக்காங்க, அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு ஏர்போர்ட் இதில் ஹாஸ்பிட்டலில் போய் அடிக்கிறாங்க. நான் பார்த்தேன், ஜாஃப்னா ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துருக்கேன். இந்தியன் ஐபிகேஎஃப் அடிச்சிருக்காங்க, அங்கேருந்து ஃபயர் வந்தது. எங்கெங்கே ஃபயர் வருதோ அங்கே திருப்பி அடிப்பாங்க. தட் இஸ் ஆர்மி மென்டாலிட்டி. அதே தான் மேலேருந்து வரைக்கும் அதே தான் நடந்திருக்கு. அதை பற்றி போக வேண்டாம். ஒரே ஒரு இஷ்யூக்கு நான் வரேன். தமிழ் உணர்வு ப்ளீஸ் சொல்லாதீங்க. அப்பாவி மக்கள் யாராக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருக்கட்டும், சிங்களராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாருமே அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. அது மாதிரி பேசுங்க, நான் இது பண்ண தயாராக இருக்கேன். இது வந்து இனப்படுகொலை தமிழர்கள் அவங்களுக்கு மட்டும் உயிர் பெருசா இல்லை மற்றவங்களாம் மட்டமா? அதை பேசிக்கலி அப்ஜெக்ட் தான். இப்போ தமிழ்நாட்டு அசம்பிளி அதே மாதிரி தான் போகுது. சம்திங் இஸ் டேக்கன் அஸ் கிவன். அங்கே நடந்தாலும் என்ன படுகொலை? ஜெயலலிதா முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க? ஒரு வார்னா வந்து சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் இருக்குதா இருக்குனாங்க. நான் வரேன். அதுதான் நான் அதை முதலே சுட்டி காட்டினேன். போருக்கான காரணி என்னங்கிறத வச்சு தான் அந்த விவாதம் தமிழ் சிங்களம் என்ற ஒரு நோக்கி நகருது அப்படின்னு நான் சுட்டி காட்டினேன். தமிழ் உணர்வுக்கு அப்பாற்பட்டு பரந்த நோக்கோடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனின் வார்த்தைகளின் அடிப்படையில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்காகவாவது பாஜக மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி வைத்தால் கூட விடை நிச்சயமாக இல்லை. அதான் உண்மை. திரு வன்னி, நிறைவு கருத்து. இல்லை, என்னன்னா இவங்க நம்ம பத்திரிகையாளராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், இவங்களுடைய பேச்சு வந்து விவாதம் வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு போகலாம். ஏன்னா மத்திய அரசு, இங்கே இருக்கிற பிஜேபி அரசாக இருக்கட்டும், பொதுவாக இந்திய அரசு அப்படிங்கிறது வந்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு வந்து முதல்ல வந்து நான் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது, ஒரு ஆளுமை இல்லாத அரசாக தான் இருக்குது இந்திய அரசு. ஏன் அப்படின்னா 2009ஆம் ஆண்டு நியூசிலாந்து அறிக்கை, இந்த மனித உரிமை கவுன்சில், இது 30வது மனித உரிமை கவுன்சில் 2009 கொண்டு வரும்போது இந்த நியூசிலாந்துடைய அறிக்கை தான் வந்து ஆதரிச்சாங்க. 2012 வந்து புற அழுத்தங்கள் மூலமாக வந்து இந்த குற்ற விசாரணையை வந்து அந்த இதை வந்து இந்தியா ஆதரிக்குது. நான் என்ன கேட்குறேன்னா வந்து இந்தியாவுக்கு ஒரு தனித்தன்மை இல்லைங்க. இந்த வெளியுறவு கொள்கையில் வந்து பொதுவாக வந்து
என்ன காங்கிரஸ் அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோ அதே நிலைப்பாட்டை தான் மத்திய அரசு முழுமையாக புவிசார் அரசியல் ஈழத்தமிழர்களை வைத்துக் கொண்டு இந்தியா வந்து முழுமையாக இதுல அரசியல் தான் செய்ய முயற்சி செய்கிறது. இதுதான் உண்மையானது. நேரம் கடந்து விட்டது. இல்ல இதுல என்ன பாருங்க, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல வந்து இந்தியா வந்து இன்னமும் வந்து நிரந்தர உறுப்பு இல்ல. அப்ப அமெரிக்காவுடைய வழிகாட்டுதல் நாலு ஒப்பந்தங்கள் போட்டாங்க, மோடியும் ரணிலும் போட்டாங்க. அந்த 4 ஒப்பந்தங்கள் வந்து ஒன்னு ராணுவ ஒத்துழைப்பு, 2வது வந்து பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தக ஒத்துழைப்பு தவிர இங்க இருக்கிற தமிழர்கள் இந்த மீனவர்கள் பிரச்சனையில கூட வந்து அந்த ஒப்பந்தம் 29ஆம் தேதி அங்க பேச போறோம். 29ஆம் தேதி பேசுறாரு, 30ஆம் தேதி 1ஆம் தேதி விவாதம் நடக்குது. என்னுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து என்னன்னா, இந்த 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 சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவது மாதிரி ஒரு தனித்தன்மையோட தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். அதாவது மோடி ஒன்றும் செய்யலைங்கிறது தவறானது. அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், பார்லிமெண்ட்ல ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்ல 13th அமெண்ட்மெண்டோட நிறுத்திக் கொள்ளாதீர்கள், பியாண்ட் தட் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து உதவ வேண்டும் அப்படின்னு சட்ட திருத்தம் இலங்கை உச்சநீதிமன்றத்தில் வந்து அதுவே வந்து நிறைவு கருத்து. இல்லை, இது வன்னியரசு தம்பி சொன்னது போல் நீண்ட காலமாக நாங்கள் வந்து இப்போ அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள், நாங்கள் எமக்கான நீதியை பெற போராடி கொண்டிருக்கிறோம். இதில் இவங்க நம்ம ஐயாக்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா அது அந்த மாதிரி தெரியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நாம் வந்து இத்தனை கோடி தமிழ் மக்களின் உணர்வுக்கு இந்தியா மதிப்பளிக்கணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. நாங்கள் வந்து இந்த நாட்டின் சட்டத்திட்டம், இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற ஒரு மிக மூத்த ஒரு தொல்குடி சமூகம், ஒரு தமிழர் என்கிற இனம். இந்த இனத்தின் மக்கள் நாங்கள் ஒரு கருத்தை, எங்களுக்குன்னு இருக்கிற நாடு இந்தியா, இந்தியாட்ட தான் நாங்கள் வச்சு வலியுறுத்த முடியும். அப்போ இந்தியா இந்த இடத்துல பன்னாட்டு விசாரணையை கோரணும். அதுபோக இப்போ குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து இந்த அல்லுமர் வச்சிருக்கிற அந்த கருத்தையாவது சிதைக்காம வலியுறுத்தணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு, எதிர்பார்ப்பும் இருக்கு. கடந்த காலங்களை போல, கடந்த கால காங்கிரஸ் அரசை போல இந்த மத்திய அரசு தலையிட்டு சிதைச்சு விடக்கூடாதுங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கை. நன்றி சீமான். ஜீத் அல் ஹுசைன் அவர்களுடைய கோரிக்கையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், குறைந்தபட்சம் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். திரு முராரியும் கூட சர்வதேச விசாரணைக்கான சில நன்றி. நம்ம நிறைவு செஞ்சிடலாம், நேரம் கடந்து விடுச்சு. மாற்றங்கள் நீதிக்கு சமமாக. நன்றி. இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். நம்மோடு இணைந்த திரு லதன், திரு மகாலிங்கம் சிவம், திரு ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி. திரு சீமான், உங்களுக்கும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் மதுரையிலிருந்து எங்களோடு இணைந்தீர்கள், மிக்க நன்றி. அரங்கில் இணைந்த 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு விவாதத்திலும், இலங்கை தமிழர்கள் தொடர்பான ஒவ்வொரு விவாதத்திலும் நான் சொல்லி நிறைவு செய்யக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கான சம உரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்களும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். அதற்கான நகர்வுகளை சர்வதேச சமூகமும் இந்தியாவும் இணைந்து எடுக்க வேண்டும். அதில் நாமும் இணைந்து பயணிப்போம். நன்றி. நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்கள் கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.